பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியான உங்களுக்கு ஏதாவது கட்டிடங்கள் அமைக்க வேணும், வீடு கட்ட வேணும் என்று சொல்லி ஏதாவது தேவைகள் இருந்தா முக்கியமான சூழல்ல இந்த தங்குமிட வசதி அமைஞ்சிருக்கு. இதுல இரண்டு வீடுகளுமே பக்கத்தை அமைஞ்சிருக்கிறதால ஏதாவது நிகழ்வுகளை நீங்க செய்ய வருவீங்களாக இருந்தா மொத்தமாக கீழ்ப்பகுதியில 3 அறை இருக்கு. அதே நேரம் மேல வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா வியாசர் வீதி பண்டாரிக்குளம் வவுனியா என்ற இடத்த நிக்கிறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா வவுனியா நகரத்தில இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 வீடுகள்ல வாடகைக்கு வழங்கினோம். அந்த வீடுகளை பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். மிகவும் அழகான முறையில இந்த வீடுகள் புனரமைப்பு செய்யப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையான சூழல்ல இந்த வீடுகள் அமைஞ்சிருக்கு. முன்பகுதிகளில் பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்களை தரித்து நிற்கக்கூடிய வசதி, நிகழ்வுகள் ஏதாவது செய்யணும்னு சொன்னா அதற்குரிய வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல காணப்படுது. இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த ஹாலில் பார்க்க போறேன். இந்த வீட்டை நீங்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்றது, அவர்களோட தொலைபேசி இலக்கம் போன்றனவும் இந்த காணொலியில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். முன்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மதில்கள் அழகான முறையில அமைச்சிருக்கணும். இந்த சுற்றுலா விடுதியின் முன்பகுதி இதுதான் பாருங்க, மிகவும் அழகா இருக்கு. முன்னுக்கு பெரிய கேட் போட்டிக்கணும். புனரட்னா சுற்றுலா விடுதி என்று சொல்லி இந்த பேர் போட்டிக்கணும். இப்ப நாங்க இந்த விடுதியின் உள்ளுக்கு போய் இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பிடிச்ச விடயம் என்னன்னா, இங்க இந்த இடம் இயற்கையான சூழலோட அமைஞ்சிருக்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மரங்கள் நிக்குது. அதோட இந்த இடத்துல நீங்க தேவைன்னு சொன்னா பந்தல் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்க கொண்டு வர வாகனங்களை நிறுத்தக்கூடிய தாராளமான வசதி கொண்ட இடமாக இந்த இடம் காணப்படுது. நீங்க வாகனத்தை கொண்டுருவீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நிறுத்தக்கூடிய வசதி இந்த இடம் இருக்கு. முன்னுக்கு பார்த்தா விசாலமான ஒரு இடம் இந்த சுற்றுலா விடுதியில காணப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சைட் எல்லாமே மரங்கள் வச்சிருக்கணும். அதோட இந்த இடங்கள்ல நிறைய தென்னை மரங்களும் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால தென்னை மரம் மற்ற மரங்கள் எல்லாம் இந்த இடத்த நிறைய நிக்குது. அதால தேங்காயோ மட்டியோ விழாத மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நெட் போட்டிருக்கணும். இந்த வீட்டுக்கு போற பாதையை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, கல்லெல்லாம் பதிச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இதுல இருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு ஹோல் மாதிரி செய்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க உங்களோட ஓய்வே தேவைன்னு சொன்னா கழிக்கலாம். அதே நேரம் இந்த இடத்துல மணவரை வைத்து ஏதாவது நிகழ்வுகளை செய்யணும்னு சொன்னா இப்படியே பந்தலை போட்டு செய்யக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மாட்டு வண்டியில் நிக்குது. மாட்டு வண்டியில் ஆரம்ப காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட எங்களோட போக்குவரத்து சாதனம் தான் மாட்டு வண்டியில். அதை இன்றைக்கு காண்பது கஷ்டம். அதை ஞாபகப்படுத்தும் முகமாக இவர்கள் முன்பகுதியிலே மாட்டு வண்டியில விட்டிருக்கணும். இதுல ஒன்று நிக்குது, அங்காலயம் ஒன்று நிக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாட்டு வண்டியில இந்த இடத்துல ஓய்வெடுப்பதற்காக இந்த இடத்தை நாங்க பயன்படுத்தலாம். பாத்தீங்கன்னு சொன்னா அழகான விதத்துல இந்த வட்டக்கொட்டில அமைச்சிருக்கணும். அங்கால ஒரு மாட்டு வண்டி நிக்குது, அதை நான் காட்டுறேன். இந்த இடத்த பார்த்தா இதுலயும் ஒரு மாட்டு வண்டியில ஒன்று நிக்குது. அதே நேரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல பயிர் உழுவதற்கு பயன்படுத்தின ஏரை இவர்கள் வச்சிருக்கணும். பாருங்க, இதுதான் ஏர். எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களோட பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியான விடயங்கள் இங்க நிறைய இருக்கு. பாருங்க, இதான் ஏர். இன்றைய கால பகுதியில ஏரை காண முடியாது. ஆரம்ப காலங்கள்ல எங்களோட விவசாயத்துக்கு இந்த ஏர் தான் பெருமளவில் பயன்படுத்தி இருந்தவ. இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வீடு ஒன்று இருக்கு, அங்காளி பக்கத்துல இன்னும் ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த 2 வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடுகளை யார் புனர் நிர்மாணம் செய்தன்னு சொன்னா ஐயப்பன் கட்டுமானம் தான் இந்த வீடுகளை புனரமைப்பு செய்திருக்கணும். அவர்களோட தொடர் விளக்கம் நான் கடைசியில உங்களுக்கு தாரேன். முன் பகுதியை மிகவும் அழகா இருக்கு. இப்ப இந்த வீட்டின் உட்பகுதிக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இந்த வீட்டுக்கு உள்ள வந்துட்டேன். இந்த வீட்டின் கோல் இதுதான். கோலை பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கே சோபா எல்லாம் போட்டு அழகான முறையில வச்சிருக்கணும். மேல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான விதத்துல லெவல் சீட் அடிச்சிருக்கணும். நிலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளை கலர் டைல்ஸ் போட்டிருக்கணும். அதே நேரம் வீட்டுக்கு நீல நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு.
அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பாட்டு அறைக்கு வந்து மேசகதிரி எல்லாம் போட்டு அழகான முறையில் வந்து இந்த இடம் வந்து இருக்கு. இந்த சாப்பாட்டு அறைக்கும் இந்த கோலுக்கு முடியல பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான வளை கொண்டு இருக்கு. அதே நேரம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் அறை இருக்கு. சமையல் அறைக்கும் சாப்பாட்டு அறைக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஜன்னல் ஒன்றை விட்டுருக்கணும். இதால் சாப்பாடு தேவைன்னு சொன்னால் நாங்கள் இதாலேயே வந்து கூப்பிட்டு வேண்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கீழ்ப்பகுதியில் வந்து 3 அறை இருக்கு. அதே நேரம் மேலே வந்து ஒரு அறை இருக்கு. அந்த அறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டின் சாமி அறை வந்து இதுதான். இப்போ இந்த சாமி அறைக்குள்ள போய் இந்த சாமி அறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சாமி மாடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த சாமி மாடத்தை திறந்தோடனே பத்தி மயமா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா சாமி படங்கள் வந்து அழகான முறையில வந்து இந்த சாமி மாடத்துல வந்து வச்சிருக்கணும். இந்த அறை வந்து ஏசி இருக்கு, அதே நேரம் ஃபேனும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லாமே இதுல வந்து போட்டிருக்கணும். இப்படியே இந்த வீட்டின் ஹோலால வந்தோம்னு சொன்னா இந்தியால வந்து ஒரு கொரிடோர் ஒன்று இருக்கு. இந்த கொரிடோர்ல சேர்ந்த இந்த கொரிடோருக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்தியால வந்து அறைகள் வந்து இருக்கு. அப்படியே வந்தோம்னு சொன்னா இதுல வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு. இந்த அறை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏசி போடப்பட்ட ஒரு அறை தான். பாருங்க, அழகா இருக்கு. அதே நேரம் கட்டில் மெத்தி எல்லாம் வந்து போட்டிக்கணும். இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து இளமேரி ஒன்று இருக்கு. இதே நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்தியால வந்து அடுத்த அறை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். இதுல வந்து கட்டில் மெத்தி எல்லாம் போட்டிருக்கணும். இந்த அறைக்கும் வந்து ஏசி தான். அதே நேரம் இந்தியாலையும் வந்து அலமாரி இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி ஒன்று இருக்கு. இப்படியே ஒரு ரோலில் வந்தோம்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கிறது வந்து சமையலறை. இந்த சமையலறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சமையலறைக்கு வந்து கேஸ் குக்கர் எல்லாமே வந்து இருக்கு. கேஸ் குக்கர் இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் வந்து கபோர்ட் எல்லாம் அடிச்சு அழகான முறையெல்லாம் வச்சிருக்கணும். பிரிட்ஜும் வந்து இருக்கு. இதெல்லாம் கபோர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்க் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல எலக்ட்ரிக் கேட்டில் இருக்கு. எல்லா வசதிகளோடையும் தான் இந்த சமையல் அறை வந்து காணப்படுது. இப்படியே ஹொரோல வந்தோம்னு சொன்னா இந்தியாவில் வந்து பாத்ரூம் வந்து இருக்கு. இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா சவர் எல்லாம் இருக்கு. அதே நேரம் பாத்ரூம்ல வந்து கொமட் வசதி இருக்கு. இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்த வீட்டின் வெளிப்பகுதிக்கு வந்து போகலாம். வெளிப்பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கத்திலேயும் வந்து சாதாரண மெலசல கூடம் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு குளியல் அறை வந்து இந்த இடத்துலயும் வந்து இருக்கு. இப்ப வந்து வீட்டின் உட்பகுதியை பார்த்துட்டோம். இப்ப வந்து வீட்டின் வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப வந்து மேலே வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு. அந்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். இப்ப வந்து மேல் அறைக்கு வந்துட்டு இந்த மேல் அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் மேல் அறை. உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த மேல் அறையில வந்து இந்த பக்கம் ஒரு பெட் ஒன்று போட்டிருக்கணும். அதே நேரம் இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு உள்ள வந்து இன்னும் ஒரு அறை ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். பாருங்க, இதுல வந்து இந்தியாலயம் வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு. அதுக்கும் வந்து பெட் ஒன்று போட்டிருக்கணும். அதுவும் வந்து ஏசி போட்டார தான் அது மாதிரி இருக்கு. அதே நேரம் இந்த அறைக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. பாருங்க, இந்த பாத்ரூமையும் உங்களை காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறைக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்து தான் இந்த அறை வந்து அமைச்சிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதல் காண வீடு அதுதான். அதோட சேர்ந்ததாக வந்து இந்த பகுதியிலே வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த வீடும் வந்து அவர்களே பராமரித்து கொண்டுதான் வரியினம். இப்ப அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வீட்டையும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அழகான ஒரு வீடு. அப்படியே மேலே ஒரு மாடி ஒன்று இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறைகள் எல்லாம் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப உள்ள போய் பார்ப்போம். வீட்டுக்கு முன்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த பக்கத்தையே ஒரு ஹோல் ஒன்று இருக்கு பாருங்க, அழகான ஒரு ஹோல் முன் பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்கான வாசல். இந்த கதவை பாருங்க, எப்படி வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவாக வந்து இந்த கதவை வந்து செய்திருக்கிறோம்னு சொல்லி. இப்ப நாங்க இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டின் ஹோலை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹோலுக்கே வந்து இங்கால வந்து சாப்பாட்டு மேசை கதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சாலி பக்கம் வந்து சோபா எல்லாம் போட்டிருக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 3 அறைகளை கொண்ட வீடாக இந்த வீடு வந்து காணப்படுது. இந்த பக்கம் இருக்கிறது சாமி அறை, அதோட சேர்ந்ததாக இந்தியால வந்து இன்னும் 2 அறைகள் வந்து இருக்கு. இப்ப இந்த சாமி அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். சாமி அறையை பார்த்தீங்கன்னு சொன்னா சாமி அறைக்கு வந்து ஏசி போட்டிக்கணும். அதே நேரம் இந்த பகுதியில வந்து சாமி மாடம் வைத்து அதுக்கு வந்து சாமி படங்கள் எல்லாம் இருக்கு. அதே நேரம் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டில் மெத்த வந்து போட்டிக்கணும். பாருங்க, ஒரு அழகான அறையாக வந்து இந்த அறை வந்து காணப்படுது. இப்ப நான் வெளியில போய் மற்ற அறைகளையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்தியால வந்து அடுத்த அறை ஒன்று இருக்கு. அந்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏசி போட்ட ஒரு அறை தான். இங்கே வந்து அலமாரி எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கட்டில் ஒன்று போட்டிக்கணும். இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்தியால வந்து சமையல் அறையும் இன்னும் ஒரு அறையும் வந்து இந்த கொரிடோர்ல வந்து இருக்கு. அடுத்த அறையை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே பண்ணோம்னு சொன்னா இதுல இருக்கிறது வந்து அடுத்த அறை. இந்த அறையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறையும் வந்து ஏசி போடப்பட்ட அறை தான். அதே நேரம் ஸ்கிரீன் வந்து இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெட் ஒன்று போட்டிக்கணும். வந்தோம்னு சொன்னா இந்த அறைக்கு எதிர்பக்கத்துல வந்து சமையல் அறை வந்து இருக்கு. சமையல் அறையை வந்து பார்ப்போம் அப்படி இருக்கு. இதான் இந்த வீட்டின் சமையல் அறை. கேஸ் குக்கர் இருக்கு. நீங்க வீட்டுல வந்தீங்கன்னு சொன்னா அதையும் வந்து தாராளமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. பிரதேசத்துல இருக்கிறது வந்து பாத்ரூம். இப்படியே வந்தோம்னு சொன்னா இங்க வந்து பாத்ரூம் வந்து இருக்கு. அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பாத்ரூம் வந்து ஒரு விசாலமான பாத்ரூம். இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா குளியல் அறை வந்து இருக்கு, சவர் எல்லாம் இருக்கு, இங்கால சிங் இருக்கு. அப்படியே இந்தியால வந்தோம்னு சொன்னா இந்தியால வந்து ஹொமட் வந்து இப்போ தனியா வந்திருக்கு. இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்த பகுதி ஊடாக நாங்க வந்து வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இந்த வீட்டின் வெளிப்பகுதி. இந்த வீட்டின் வெளிப்பகுதியால வந்து இப்படியே போனோம்னு சொன்னா இந்த வீட்டின் மேற்பகுதிக்கு வந்து போகலாம். இப்படியே வந்தோம்னா இந்த வீட்டின் மேற்பகுதிக்கு வந்து வரலாம். இந்த மேற்பகுதியில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோல் ஃபேன் இப்படியில வந்து இருக்கு. இதுல வந்து ஓய்வை கழிப்பதற்காக இந்த இடத்தை வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மேல நின்று இந்த வெளி வியூவை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் 2 வீட்டையும் வந்து சுத்தி காட்டிட்டேன். இந்த வீடு தேவைன்னு சொன்னா நீங்க வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து 2 வீடுகளுமே வந்து பக்கத்தை அமைஞ்சிருக்கிறதால ஏதாவது நிகழ்வுகளை நீங்க செய்ய வருவீங்களாக இருந்தா 2 வீட்டையும் சேர்த்து வந்து நீங்க வாடகைக்கு வந்து பெற்றுக்கொண்டு நீங்க நிகழ்வுகள் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடுகளை வந்து அழகிய முறையில வந்து மாத்தின வேறன்னு சொன்னா ஐயப்பன் கட்டுமானம் தான் இந்த ஏரியா வந்து செய்திருக்கிறேன். மிகவும் அழகாக வந்து செய்திருக்கிறேன், நேர்த்தியாக வந்து செய்திருக்கிறேன். இந்த வீடுகள் தேவைன்னு சொன்னா நீங்க வந்து அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்களை தொடர்பு கொள்ள வேணும்னு சொன்னா நான் அவர்களுடைய தொடர்பு இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன். அந்த தொடர்பு இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க இந்த வீடுகளை வந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது கட்டிடங்கள் அமைக்க வேணும், வீடு கட்ட வேணும் என்று சொல்லி ஏதாவது தேவைகள் இருந்தா அவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து அந்த வேலைகளை வந்து அழகான முறையில செய்து தருவினம். நான் ஏற்கனவே முதலொரு வீடு ஒன்று போட்ட நான் ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி இந்த வீடுகளையும் வந்து அவர்கள்லாம் புனர் நிர்மாணம் வந்து செய்திருக்கணும். அவர்களை தொடர்பு கொள்ள வேணும்னு சொன்னா அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 077-35-81-413 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கு. நீங்க வெளிநாடுகள்ல இருந்து தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.